ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பிரமாண்டமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ உள்ள சீசன் இல்லாமல் சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கோர்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. எதை பேஸ் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்த கலர்ஸ் வச்சு ப்ளூ அண்ட் க்ரீன் ப்ளூ அண்ட் ரெட்டை வச்சு பிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் வந்து கம்மியான மெம்பர் இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் டீலக்ஸ் நிறைய ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்குது. ஒன்று சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ், இன்னும் வந்து நார்மல் ஹவுஸ். சூப்பர் டீலக்ஸில் எல்லாமே ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்கும், அவங்க எங்கே வேணால் போகலாம். ஆனால் நார்மல் ஹவுஸில் இருக்கவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வரக்கூடாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க தான் ஒருத்தவங்க கேப்டனாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் வந்து 6லேருந்து 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு வாட்டர் டேங்கில் வந்து எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணி தான் நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து டாஸ்க் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னு வந்து கொண்டு வரதுக்காக வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பசங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வாட்டர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, அதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, இந்த பிக் பாஸ் கோர்ஸ் வந்து நீ போகும்போது 2 விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த டாஸ்க்கு இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். வேறு லெவல் டாஸ்க்கு இனிஷியலாக இருக்கும். ஏன்னா அதுக்கடுத்த வந்து பிளேயர்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஏஜில் இருக்கவங்க, நல்ல ஆக்டிவாக இருக்கவங்க தான் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கேம் ஸ்டார்டிங்லேயே செம்ம டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரொம்ப ஸ்டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடின உழைப்பு படம் மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு பிக் பாஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து போகும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு ஒரு நிலமை வந்துடும். அந்த அளவுக்கு வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பும் மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிக் பாஸ் கமெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இது கேட்கும்போதே ரொம்ப டஃப்பான டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்னே எல்லாருமே கொஞ்சம் அப்படி இன்ட்ரோ கொடுத்து எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் திவாகர் வருவார வர மாட்டாருன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டார். அவர் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தற்புகழ்ச்சியை வந்து அதிகமாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. ரட்சகன் டேரக்டர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது நான் வந்து அப்போ சைலண்ட் ஆகிட்டாரு, அடாப்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு மக்களுடைய முகங்கள் எல்லாமே ஸ்லைட்டாக வந்து தெரியும், அவங்க எப்படி கேரக்டர் மாதிரி தெரியும். எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கமாதி கான், அப்புறம் அந்த துல்ஷரா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லா ஆக்சுவலாக புல்லு டீம் வந்து நல்லா சிங்க் ஆகிட்டாங்க, நல்லா அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பிக் பாஸ் லெட்டர் அப்படின்லாம் பார்ப்போம். இந்த டே வந்து யார் கேப்டன் வருவா இந்த வீக்கு எல்லாமே நம்ம ஃபுல்லாக வரும். அதுக்கடுத்து நாமினேஷன், எலிமினேஷன் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.